வெல்கம் பேக் டு டிஎன்பிஎஸ் மேக்ஸ். நான் உங்கள் ஜெயபால். ஸோ இப்போ நம்ம எல்சிஎம் அண்ட் ஹெச்எஃப்ல லாஸ்ட் டைம் ரிவிஷன் பார்ட் 2 தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம பார்ட் 1 கொடுத்துருந்தோம். அதில் தெளிவாக என்னென்ன மாடல்ஸ்லாம் இருக்குது, என்னென்ன சம்ஸ்லாம் இருக்குங்கிறத நான் சொல்லியிருந்தேன். அதே போல் நிறையா ஷார்ட்கட் நம்ம பார்த்துருந்தோம். இப்போ இங்கேயும் பார்ட் 2லையும் நம்ம நிறைய மாடல் பார்க்க போகிறோம். அதுலேயும் நிறைய ஷார்ட்கட்ங்கிறது இருக்குது. வீடியோ முழுசாக கவனிங்க. இந்த லாஸ்ட் டைம் இந்த வீடியோஸை நான் கொடுக்க வீடியோஸை தெளிவாக பார்த்தீங்க அப்படின்னா போதும், ஒவ்வொரு டாப்பிக்லையும் தெளிவாயிடலாம். இப்போ இங்கே பார்ட் 2ல எதுல இருந்து நம்ம கண்டினியூ பண்ணோம் அப்படின்னா ஃப்ராக்ஷன் இந்த டாபிக்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். இங்கே கேள்வி பாருங்க, ஒரு பின்ன வேல்யூ கொடுத்துட்டு அவங்க என்ன கேட்பாங்க, மீப்பெரு பொது மடங்கு எல்சிஎம் கேட்பாங்க. அப்போ இந்த மாதிரி பின்ன வேல்யூ கொடுத்தாங்கன்னா மேலே நியூமரேட்டர் இருக்கு, கீழே டினாமினேட்டர் இருக்கு, அதாவது தொகுதி இருக்கு, பகுதி இருக்கு. இந்த தொகுதியில் இருக்க நம்பர் மேலே 2, 3, 4, 9ன்னு இருக்கா, இந்த நம்பருக்குலாம் அவங்க கேட்டிருக்க எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? கீழே இருக்கிறதுக்கு அப்படி ஆப்போசிட் எல்சிஎம் கண்டுபிடிச்சோம்னா ஹெச்எஃப் கண்டுபிடிக்கணும் கீழே இருக்க நம்பருக்கு. இதுதான் விஷயம். ஆனால் இதில் நம்ம டைம் சேவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, எப்பயுமே நம்ம ஹெச்எஃப் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கலாம். ஸோ இதுதான் விஷயம். ஏன் ஹெச்எஃப் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, ரொம்ப ஹெச்எஃப் பொறுத்த வரைக்கும் சின்ன நம்பர் தானே. அப்போ கொடுத்துருக்க நம்பர்ஸில் ஹெச்எஃப்கான ஷார்ட்கட் நீங்கள் அப்ளை பண்ணலாம். என்னன்னா, இப்போ 3, 5, 7, 13ன்னு இருக்கு. இதெல்லாம் பிரைம் நம்பர்ஸ். ஓகே, ஸோ இப்போ பிரைம் நம்பர்னு இருந்தாவே அதோட ஹெச்எஃப் ஒன்று தான். சிம்பிளா வேலை முடிஞ்சுச்சு. நம்ம இதை நம்ம மேலே இருக்க வேல்யூவை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம கீழே ஹெச்எஃப் கண்டுபிடிக்கும் போது நம்ம இந்த ஒன்று ஹெச்எஃப் வேல்யூ 1 அப்படிங்கிறத லேட்டாக தான் புரிஞ்சுக்கும். அப்போ என் மேலே எந்த நம்பர் வந்திருந்தாலும் டிவைடில் 1 தானே வரணும். அப்போ டிவைடில் 1 வர மாதிரி எங்க ஆப்ஷன் இருக்கு பாருங்க. இங்க 35ன்னு இருக்கு, இதுவும் வராது. 36 இருக்கு, 91 இருக்கு, வராது. அப்போ இங்க தான் டிவைடில் 1 இருக்குன்னு அர்த்தம். ஓகே, இதுவுமே போடல அப்படின்னா டிவைடில் 1 இருக்குன்னு அர்த்தம். அப்போ ஆப்ஷன் டி தான் அதுக்கான சரியான ஆன்சர். அப்போ மேலே எல்சிஎம் என்னதான் நீங்க கண்டுபிடிச்சாலும் இந்த டிவைடில் 1ன்னு வரும் தானே. அப்போ ஈஸியாக இதற்கான ஆன்சர் கண்டுபிடிச்சலாம், ரொம்பவே டைம் மிச்சம். ஓகேவா? ரைட். இதே போல தான் இன்னும் நிறைய வேல்யூஸ்லாம் கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. நான் சொல்லியிருக்க மாதிரி எல்சிஎம் கண்டுபிடிக்கிறது போல ஹெச்எஃப் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிங்க, அதுக்கப்புறம் நீங்க ஒரே சிமிலரா வந்துச்சு அப்படின்னா எல்சிஎம் கண்டுபிடிங்க. இப்போ இந்த மாதிரி கேள்வி பாருங்க, 1 1/3, 2 1/4, 3 1/2 மற்றும் 4 1/5 என்ற எண்களால் வகுக்கக்கூடிய மிகச்சிறிய முழு எண் என்ன அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா நம்ம இதை ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், கலப்பு பின்னத்தில் இருக்கிறத ஒரு பின்னமா மாத்திரணும். மாத்துங்க. இப்போ 1/3 அப்படின்னா 1 3 3 + 1 4, 4/3ன்னு வருதா. அடுத்து 2 8 8 + 1 9, 9/4. அதுக்கு அடுத்தது 3 1/2 அப்படின்னா 2 6, 6 + 1 7, 7/2. நெக்ஸ்ட் 4 1/5, 4 1/5 என்ன 20, 21ன்னு வரும், 21/5. இப்போ இங்க நம்ம என்ன பண்ணணும்னா இதே வேல்யூ மேல நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கணும், கீழே ஹெச்எஃப் கண்டுபிடிக்கணும். ஓகே, இங்க கீழே ஹெச்எஃப் கண்டுபிடிக்கிறது பாருங்க, பிரைம் நம்பர் வந்திருக்கு 3 2 5. அப்போ பிரைம் நம்பர் வந்தது அப்படின்னாவே இதோட ஹெச்எஃப் 1 தான். அப்போ டிவைட்ல 1 வரும். டிவைட்ல 1 வருங்கிறதுனால ஆப்ஷனை பாருங்க, எதுலுமே டிவைட்ல அந்த எதுவுமே கீழே டிவைட்ல எதுவுமே வேல்யூ நோட் பண்ணல. அப்போ மேல எல்சிஎம் இப்பதான் நீங்க கண்டுபிடிக்கணும். புரியுங்களா கான்செப்ட்? புரியுங்களா? இப்போ எல்சிஎம் கண்டுபிடிக்கிறதுலயும் ரொம்ப சூப்பரான ஒரு ஷார்ட்கட் இருக்கு. என்ன அப்படின்னா, நம்ம 4 9 7 21 இந்த 4 நம்பருக்கு தான் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். அப்ப எல்சிஎம் அப்படிங்கிறது மடங்கு தானே. மடங்குங்கிற போது நம்ம 9 எடுத்துக்கலாம். அப்போ 9ஓட மடங்கு ஈஸியா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். 9ஓட மடங்கு ஈஸியா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். நோட் பண்ணுங்க. இப்போ ஆப்ஷன் ஏ கவனிங்க, எல்லாத்தையும் கூட்டுனா நம்மளுக்கு 9ன்னு கிடைக்குது. 2 + 5 + 2 9. ஓகேவா? இது 9ஓட மடங்கு. ஆப்ஷன் பி கவனிங்க, இதை கூட்டினோம் அப்படின்னா நம்மளுக்கு 10 கிடைக்குது. அப்போ 9ஓட மடங்குல இது வராது. அதே போல 3 + 2 + 2 எத்தனை 7 தானே வருது. அப்போ இதுவும் 9ஓட மடங்குல வராது. அடுத்து இங்க 4 + 5 9, 9 போக மீதி 4 நிக்குதுல. அப்ப இதுவும் 9ஓட மடங்குல வராது. அப்போ ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் 9ஓட மடங்குல வருது. அப்போ இதுதான் இதற்கான சரியான ஆன்சர். சூப்பராகவே நம்ம இதற்கான ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். எதுவுமே நம்ம ரிஸ்க் எடுக்க அவசியம் இல்லை. இதே மாதிரி நிறைய ஷார்ட்கட் இருக்கு, 1 by 1 கவனிங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இப்போ இந்த மாதிரி கேள்வியில இங்க என்ன கேள்வி கேட்டிருக்காங்க, இதே பின்ன வேலையில ஹெச்எஃப் என்ன அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. நான் ரெண்டுமே ஒவ்வொரு மாடலையும் ரெண்டுமே கலந்துதான் கேட்டிருக்கேன் அப்படிங்கிறத நான் ஃபர்ஸ்ட் மென்ஷன் பண்ணியிருந்தேன்ல.
அப்போ இந்த மாதிரி பின்ன வேல்யூ கொடுத்துட்டு அதில் அவங்க ஹெச்எஃப் கேட்டாங்க அப்படின்னா மேலே இருக்க நம்பருக்கெல்லாம் ஹெச்எஃப் கண்டுபிடிக்கணும், கீழே இருக்க நம்பருக்கெல்லாம் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். இப்போ மேலே பாருங்க பிரைம் நம்பர் வந்துருச்சு 3 5 அப்படின்னு பிரைம் நம்பர் வந்துச்சுனாவே மேலே ஹெச்எஃப் 1 தான். அப்போ மேலே 1 தான் வரும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். இப்போ எல்சிஎம் பாருங்க 2 4 6 8 10 இந்த நம்பருக்கு தான் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ எல்சிஎம் பார்க்கும்போது ரொம்ப 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 சிம்பிளாக நம்ம ஆப்ஷன்ல இருந்தே கண்டுபிடிச்சிடலாம். எல்சிஎம்ங்கிற போது என்ன நான் கண்டிஷன் சொல்லியிருந்தேன், ஃபர்ஸ்ட் பார்ட்டில் பார்த்தவங்களுக்கு கிளியராக புரியும். கொடுத்துருக்க எல்சிஎம் நம்பர்லேயே எது பெரிய நம்பரோ அதைத்தான் நம்ம எடுக்கணும். ஒன்று பெரிய நம்பர் வரலாம் அல்லது பெரிய நம்பர் கூட அதோட மடங்கா வரலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆப்ஷனை கவனிங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல 2 தான் கொடுத்துருக்காங்க. அப்போ எல்சிஎம் 2 வருமா? வராது. இங்க பாருங்க 10ன்னு கொடுத்துருக்காங்க தான், ஆனா 8ஓட மடங்குல 10 வராது, 6ஓட மடங்குலையும் 10 வராது, 4ஓட மடங்குலையும் 10 வராது. அப்போ ஆப்ஷன் பி இல்லை. இப்போ இங்க ஆப்ஷன் சி செக் பண்ணலாம்னா மேல ஹெச்எஃப் வேல்யூ 1ன்னு வரவே இல்லையே, 9 தானே கொடுத்துருக்காங்க. அப்போ இதுவும் வராது. ஆப்ஷன் டி மட்டும்தான் அதற்கான சரியான ஆன்சர். எதையுமே ஒர்க் அவுட் பண்ணாமலே இதான் அதற்கான ஆன்சர் அப்படிங்கிறத அழகா நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். புரிஞ்சுங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இந்த கொஸ்டின் பாருங்க, இதுலயும் பெரிய பெரிய நம்பர் கொடுத்துட்டு இதோட ஹெச்எஃப் வேல்யூ கேட்குறாங்க. அப்போ பின்ன வேல்யூக்கு நம்ம என்ன பண்ணுவோம், மேலே இருக்கிறதுக்கு நம்ம அவங்க கேட்டிருக்க ஹெச்எஃப் கண்டுபிடிப்போம், கீழே இருக்கிறதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். இப்போ பாருங்க நம்ம பார்த்த ட்ரிக் என்ன, ஹெச்எஃப் கண்டுபிடிக்கணும்னா கொடுத்துருக்கிறதுலே நம்பர்ல சின்ன நம்பர் நம்ம பார்க்கணும். ஒன்று சின்ன நம்பரா இருக்கலாம் அல்லது இதை விட சின்ன நம்பரா இருக்கும். இதுதான் நான் சொல்லியிருந்தது. அப்போ ஆப்ஷன்ல நீங்க எதையுமே யோசிக்கணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா ஹெச்எஃப் எல்லாத்துலயுமே மேலே 81 தான் இருக்கு. இதை நீங்க புரிஞ்சுக்காம இதுல டானாவத்தில் நீங்க போட்டுற வேணாம், சாஃப்ட்வேர்னு யூஸ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்க ட்ரை பண்ண வேணாம். 81 அதோட ஹெச்எஃப் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கலாம். இப்போ எல்சிஎம் வேல்யூல பாருங்க, எல்சிஎம்ல நான் சொன்ன ட்ரிக் தான். கொடுத்துருக்க எல்சிஎம் கண்டுபிடிக்க சொன்னா கொடுத்துருக்கல பெரிய நம்பர் பார்க்கணும். ஒன்னும் பெரிய நம்பர் ஆப்ஷன்ல இருக்கணும் அல்லது இந்த பெரிய நம்பரை விட பெரிய மடங்கு இருக்கணும். ஆப்ஷனை கவனிங்க. இங்க 576 இந்த பெரிய நம்பர் இருக்கு, ஆனா மற்றதெல்லாம் பாருங்க இதை விட சின்ன நம்பர் தானே இருக்கு. அப்ப கண்டிப்பா இதெல்லாம் வரவே வராது. 576ங்கிறது இருக்கிற ஒரே ஒரு ஆப்ஷன் தான் ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். ஈஸி ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். ஸோ ரெஸ்கே இல்லாம ஸ்மார்ட் ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். அதே போல தசம எண்கள்லையும் பாருங்க, இதுலயும் எல்சிஎம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ட்ரிக் இருக்கு, ஹெச்எஃப் கண்டுபிடிக்கிற ட்ரிக் இருக்கு. ஆப்ஷன்ல ஈஸியா நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். இப்போ 0.6 9.6 மற்றும் 0.12 இதோட மீப்போமா, அதாவது எல்சிஎம் வேல்யூ என்ன அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. இப்போ எல்சிஎம்க்கு என்ன நம்ம ட்ரிக் பார்த்துருந்தோம், கொடுத்துருக்கிறதுலே பெரிய நம்பர் என்னன்னு பார்க்கணும். 9.6 தான் பெரிய நம்பர். அதுல என்ன எல்சிஎம் வர்றதா என்னவா இருக்கும், ஒன்று பெரிய நம்பர் ஆப்ஷன்ல இருக்கணும் அல்லது பெரிய நம்பரை விட பெரிய நம்பர் இருக்கணும். ஆப்ஷனை கவனிங்க. 9.4 தான் இருக்கு. 9.6 விட 9.4 சின்னதானே, அப்ப இது வராது. ஆப்ஷன் பில மட்டும்தான் 9.6 இருக்கு. மற்றலாம் இந்த 9.6 விட சின்ன நம்பர் தான் இருக்கு. ஆப்ஷன் லாஜிக்கே கிடையாது. அப்போ ஆப்ஷன் பி மட்டும்தான் அதற்கான சரியான ஆன்சர். ஈஸியா நம்ம அதற்கான ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ அடுத்தது இதே இதுல டெசிமல் வேல்யூல உங்களுக்கு ஹெச்எஃப் வேல்யூ கேட்டிருந்தாங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளானது. இங்க நீங்க ரெஸ்கே இல்லாம நம்ம இதுக்கு முன்னாடி பின்ன வேல்யூல எப்படி எல்சிஎம் ஹெச்எஃப் கண்டுபிடிக்கிறதுக்கு ஷார்ட்கட் பார்த்துட்டோம், சேம் அதே மெத்தடை யூஸ் பண்ணலாம். நல்லா கவனிங்க. கொடுத்துருக்க நம்பரை இப்போ 11ங்கிறது முழு நம்பர் தான். அதே இது 0.121ங்கிறது பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 டிஜிட் இருக்கா. இது பின்ன வேல்யூல எழுதுனா நீங்க என்ன எழுதுவீங்க, 121/1000. அதாவது உங்களுக்கு 1.21 இருந்துச்சு அப்படின்னா, அப்போ பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட் இருந்துச்சுன்னா இதை முழு நம்பரை போட்டு டிவைட்ல 100 போடணும். அதே இது இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் அதாவது 0.121 அதாவது 3 டிஜிட் இருக்கா, அப்போ முழு நம்பரை நோட் பண்ணி டிவைட்ல 1000 நோட் பண்ணணும். இப்போ அதே இது பாருங்க, இங்க நீங்க கவனிச்சீங்க அப்படின்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் 4 டிஜிட் வருது. அப்போ பாயிண்ட்டுக்கு அப்புறம் 4 டிஜிட் வந்துச்சு அப்படின்னா அதை முழு நம்பரா போட்டுட்டு அதாவது 1331 போட்டுட்டு டிவைட்ல 4 0 வர்ற மாதிரி நோட் பண்ணிடணும். இதுதான் இது பேசிக்கானது. இப்போ நல்லா கவனிங்க. டிவைட்ல இருக்க நம்பர்ல இருக்கிறதுல பெரிய நம்பர் என்ன, 10,000ங்கிறதான பெரிய நம்பர். அப்ப எல்லாத்துலயுமே டிவைட்ல 10,000 வர்ற மாதிரி நம்ம மாத்திரலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தானே. இங்க 1000 இருக்கா, ஒரே ஒரு டைம் 10ஆல மல்டிபிள் பண்ணா இங்கேயும் ஒரு 0 வந்துடும், இங்கேயும் மேலே நம்ம அதை 10ஆல மல்டிபிள் பண்ணிடணும். அப்போ ஒரு 0 எக்ஸ்ட்ரா வந்துருமா, புரிஞ்சா? அதே இது இங்க பார்த்தோம்னா முழுசா 2 மேலையும் 10,000 மல்டிபிள் பண்ணிடணும், கீழையும் 10,000 வரணும்.
ஓகேவா? அப்போ இங்கே 4 0 நீங்கள் நோட் பண்ணிடுங்க. அப்போ நம்பர் என்னவா மாறி இருக்கு? மேலே 11,000 மாறி இருக்கு, 1210 இருக்கு, 1331 இருக்கு. டிவைடட் பை எல்லாத்துலயுமே காமனா 10,000. அப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, மேல இப்ப என்ன கேள்வி கேட்டிருந்தாங்க? HCF வேல்யூ கேட்டிருந்தாங்கல்ல. அப்ப மேல நம்ம எப்பயும் போல HCF கண்டுபிடிக்கிறோம், கீழே எல்சிஎம் கண்டுபிடிக்கிறோம். எல்சிஎம் நம்ம காமனா மாத்திட்டனால ஒன்றும் பிரச்சனையே இல்லை. இந்த 10,000ங்கிறதான் லாஸ்ட்ல ஒரே ஒரு ஸ்டெப் மட்டும் அந்த டிஜிட் மட்டும் புள்ளி வைக்கணும், அவ்வளவுதான். புரிஞ்ச உங்களுக்கு? எதுவுமே ரிஸ்க் இல்லாம அந்த பின்ன வேல்யூவை நம்ம மாத்திட்டோம். மாத்திட்டு எப்பயும் போல இதே ட்ரிக் யூஸ் பண்றோம். இப்போ இந்த 3 நம்பர் மேல இருக்க இந்த 3 நம்பரை கவனிங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னா 11 மட்டும்தான் இந்த எல்லா வேல்யூமே வந்து டிவைட் ஆகும். இப்போ இங்க வந்து 11 டிவைட் ஆச்சு அப்படின்னா 1000 இருக்கும். இங்க பார்த்தோம்னா 11 × 11 121. அப்போ இங்க என்ன வரும் பாத்தீங்க அப்படின்னா அந்த 110 அப்படின்னு நிற்கும். ஓகேவா? அதே போல இங்கேயும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா 11ஓட கியூப் வேல்யூ தான் அங்க 1331. ஓகேவா? அப்ப இது எல்லாமே 11 மட்டும்தான் இது டிவைட் ஆகுது. HCF அப்படின்னா 3 காமனா டிவைட் ஆகிற நம்பர் மட்டும் தான் எடுத்துக்குவோம். அப்போ 11 தான் இதோட HCF வேல்யூ. டிவைட் என்ன இருக்கு? 10,000 இருக்கா? இப்ப 4 டிஜிட் முன்னாடி புள்ளி வைங்க, வேலை முடிஞ்சுச்சு. என்ன அப்படின்னா 11 ஏற்கனவே 2 டிஜிட் இருக்கு, இன்னொரு ஒரு 0 சேர்க்கிறோம், இன்னொரு ஒரு 0 சேர்த்து பாயிண்ட்ல வச்சிடணும். அப்போ இதுதான் இதற்கான HCF. ஆப்ஷனை கவனிங்க. ஆப்ஷன் சில தான், ஆப்ஷன் சியா ஆப்ஷன் டில தான் வந்து இந்த 4 டிஜிட் இருக்கு. ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுலாம்? ஸோ இதை நல்லா நீங்க கவனமா நோட் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியா ஆல்ரெடி நம்ம தெரிஞ்சுக்கிட்ட அந்த பின்ன வேல்யூக்கான ஷார்ட்கட்லேயே ஈஸியா ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே? ஸோ இது வரைக்கும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க, நம்மளோட வீடியோ நல்லா கவனிங்க. ஓகே? அடுத்து நெக்ஸ்ட் பார்ட் கவனிங்க, ரேஷியோ. இதுல நம்ம என்ன பண்ணுவோம்? கொடுத்துருக்கிறது ஒரு ரேஷியோ கொடுத்துருப்பாங்க, அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? மீப்பமா கொடுத்துருக்காங்களா, மீப்போவா, அதாவது எல்சிஎம் கொடுத்துருக்காங்களா, HCF கொடுத்துருக்காங்க கவனிக்கணும். அப்படி எது கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துட்டு நான் சொல்லக்கூடிய ஷார்ட்கட் அப்ளை பண்ணுங்க. எல்சிஎம் வேல்யூ கொடுத்துருந்தாங்கன்னா இந்த 300ங்கிறத அப்படியே நோட் பண்ணிட்டு இந்த ரேஷியோ வேல்யூ கொடுத்துருக்காங்கல்ல, அந்த ரேஷியோவில் கொடுத்துருக்க நம்பரை டிவைட் பண்ணுங்க. டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு HCF வேல்யூ கிடைச்சிடும். ஓகேவா? ஸோ இது ரொம்ப ஈஸியாகவே ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ 1 3 3 இங்கே 100ன்னு கிடைக்கும், அடுத்தது 1 5 5 இங்கே 20 அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகேவா? ஸோ 20 அப்படி நோட் பண்ணிட்டோம். இப்போ இந்த 20 அப்படிங்கிறது தான் 3:5ஓட நீங்க மல்டிபிள் பண்ணணும். இந்த 20 தான் HCF. ஒருவேளை வந்து இதோட HCF என்னன்னு கேட்டாங்கன்னா இதை டிவைட் பண்ணி கிடைச்ச ஆன்சரே HCF தான். ஓகே? அந்த 20 HCF தான். இப்போ அந்த நம்பர் கேட்கறதுனால ஜஸ்ட் இந்த 3லையும் 5லையும் மல்டிபிள் பண்ணுங்க. 20 × 3 60, 20 × 5 100. அப்போ ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். வேலை முடிஞ்சா? அதே போலதான் இன்னும் ரேஷியோ கான்செப்ட்ல இன்னும் ஒரு சிலது. இப்போ பாருங்க 3 நம்பர் கொடுத்து எல்சிஎம் கொடுத்துருக்காங்க, அதோட மீப்போவா என்னன்னு கேட்குறாங்க. நான் ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கேன், இந்த எல்சிஎம்ல இருந்து அவங்க கொடுத்துருக்க ரேஷியோட நம்பரை நீங்க டிவைட்ல நோட் பண்ணுங்க. டிவைட் நோட் பண்ணிட்டு சிம்பிளை பண்ணுங்க. இப்போ இங்க 1 4 4 600 4 2400. அடுத்து 1 3 3 இங்க 200 3 600, 1 5 5 40 5 200. அப்ப 40 தான் அதற்கான ஆன்சர். இந்த பர்டிகுலர் கொஸ்டின் குரூப் 1ல கேட்டிருக்காங்க. ஸோ அப்ப நம்ம இந்த ஷார்ட்கட் நீங்க தெரிஞ்சிருந்தீங்கன்னா நம்ம ஈஸியா நம்மளோட ஸ்டூடெண்ட் நீங்க அடிச்சிருப்பீங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, இதே போலதான். இப்ப பாருங்க இங்க ரேஷியோ இருக்கு, ஆனா மீப்போவான்னு இருக்கு. இதுல அந்த எண்கள் அப்படின்னு கேட்டாங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளானது. எது மீப்போவான்னு கிடைச்சிச்சோ அந்த அந்த மீப்போவை இந்த ரேஷியோவில் மல்டிபிள் பண்ணிருங்க, வேலை முடிஞ்சு. நீங்க எதையுமே தனியா கண்டுபிடிக்கணும் அவசியமே இல்லை. மீப்போவா என்னவோ அதை அந்த ரேஷியோவில் மல்டிபிள் பண்ணீங்கன்னா அந்த நம்பர். பாருங்க 1 12 12, 2 12 24, 3 12 36. ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். எதையுமே நான் வந்து ஒரு ரிஸ்க் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணவே இல்லை, ரொம்பவே ஈஸி ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்க, இங்க என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. இரு எண்களோட மீப்போவா மீப்போமா, இந்த HCF வேல்யூ அதுக்கப்புறம் எல்சிஎம் வேல்யூ இதை கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு அந்த எண்களோட ரேஷியோ கொடுத்துருக்காங்க. அவற்றில் எது பெரிய எண் கேள்வி கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளானது, பட் இதுல உள்ள ஒரு லாஜிக்கை நீங்க நல்லா கிளியரா புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, இப்ப நம்மளுக்கு இந்த மாதிரி வேல்யூ கொடுத்துருந்தாங்கன்னா ஒருத்தவங்க கொடுத்துருக்கிறது 84 தான் வந்து மீப்போவா, அல்லது மீப்போமா 21 அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. 84 21 எப்பவுமே எல்சிஎம் என்ன இருக்கும்?
பெரிய நம்பராக தானே இருக்கும். அப்போ எல்சிஎம் தான் 84, ஹச்சிஎஃப் வேல்யூ தான் அந்த 21. இதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். அவங்க ஆர்டர் மாற்றிருந்தாலுமே கூட நம்ம இதை கரெக்டாக புரிஞ்சுக்கணும். இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்க, எது பெரிய எண்ணு தானே கேட்டிருக்காங்க. அப்போ ரேஷியோவில் எது பெரிய நம்பர்? 4 தானே பெரிய நம்பர். இப்போ ஹச்சிஎஃப் என்னவோ அதை நம்ம அந்த ரேஷியோவில் மல்டிபிள் பண்ணால் அந்த நம்பர் கிடச்சுன்னு சொன்னேன்ல. இப்போ பெரிய நம்பர் 4ங்கனால 4ஓட மட்டும் மல்டிபிள் பண்ணுங்க. 4 × 21 84. அப்போ அந்த 84 தான் பெரிய நம்பர். வேலை முடிஞ்சுங்களா? ஸோ அவங்களே அதுலேயே கொஸ்டின்லேயே ஆன்சர் இருக்கு, நம்ம ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இந்த கொஸ்டின் பாருங்க, இது நம்ம எதுவுமே ஒர்க் அவுட் பண்ணாம ஈஸியா ஆன்சர் கண்டுபிடிச்சான்னு சொல்லியிருந்தேன். இரு எண்கள் மீசிமா 84, இரு எண்கள் வீதம் 3:4, அவ்வெண்களை காண்க அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இங்க வீதம் பாருங்க 3:4 கிடைக்கணும். ஆப்ஷன் ஏ பாருங்க சிம்பிளை பண்ணவே முடியாது, 7:12 தான் நிற்கும். அப்போ 3:4 வராது. ஆப்ஷன் பி கவனிங்க, இதுவும் 4:21 அடிக்கவே முடியாது. அப்போ இதுவும் 3:4 வராது. ஆப்ஷன் சி கவனிச்சிங்கன்னா 2ஆல் அடிச்சு கொடுத்தா 1:21 வரும். அப்போ இதுவும் வராது. ஆப்ஷன் டி மட்டும்தான். 7ஆல் அடிச்சு கொடுத்தீங்கன்னா 3×21 4×28, அப்போ 3:4 கிடைக்குது. ஆப்ஷன் டி தான் அதுக்கான சரியான ஆன்சர். வேலை முடிஞ்சுங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, இரு எண்கள் வீதம் 3:4, மேலும் அவ்விரு எண்களின் மீச்சிறு மதிப்பு 120 எனில் அவ்விரு எண்களின் கூட்டுத்தொகை என்ன அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப சிம்பிளானதா. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பயும் போல நம்ம எல்சிஎம் கொடுத்துருந்து ரேஷியோ வேல்யூ கொடுத்துருந்தாங்கன்னா அதை நீங்கள் இங்கே டிவைட் நோட் பண்ணுங்க சொல்லியிருந்தேன்னா, இதை நம்ம சிம்பிளை பண்ணோம் அப்படின்னா இப்போ 1 3 3 4 12, அடுத்தது 1 4 10. இந்த கிடைச்சிருக்க வேல்யூ தான் ஹச்சிஎஃப் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். 10 அப்படிங்கிறது இந்த வேல்யூ நீங்க 3:4 மல்டிபிள் பண்ணீங்கன்னா அந்த ரெண்டு நம்பர் தனித்தனியா கிடைச்சிருமா? அப்போ 30 40 அப்படின்னு கிடைச்சிரும். இதோட கூட்டுத்தொகை என்ன? 70ன்னு கிடைக்குதா? ஸோ ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுக்கலாம்? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் பாருங்க, ஜோடி அப்படிங்கிற கான்செப்ட்ல கேள்வி கேட்பாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, 40 முதல் 100 வரை உள்ள எண்களில் எத்தனை எண் ஜோடிகளின் மீப்போவா 15ஆக இருக்கும்? இந்த மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க. இதுக்கு சூப்பரான ஒரு ஷார்ட்கட் இருக்கு. அவங்க என்ன மீப்போவா கொடுத்துருக்காங்களோ அதை நீங்க டிவைட் பண்ணிருங்க. ஓகேவா? இப்போ 40ஓட 15 நம்ம டிவைட் பண்றோம்னா எத்தனை முழு 15 இருக்குன்னு பாருங்க. இப்போ 40க்குள்ள 2 15 மட்டும்தான் இருக்கு. அதுக்கப்புறம் 3ன்னு பார்த்தீங்கன்னா 45ன்னு போயிடும். அப்போ 2 15 மட்டும்தான் இருக்கு. அதே போல 100ன்னு பாருங்க, 100ல் இப்போ 15 டிவைட் பண்ணும்போது 15 × 6, 15 × 6 என்ன? 90ன்னு வருமா? இதுக்கப்புறம் 15 × 7ன்னு போயிட்டோம்னா 105ன்னு போயிடும். அப்போ எத்தனை டைம் முழு வேல்யூயா இருக்கு? 6ங்கிறதானே இருக்கு. அப்போ நான் பாக்ஸ் பண்ணியிருக்கேன், அந்த 2 நம்பரை மட்டும் தூக்குங்க. 6 - 2, இதை நம்ம சிம்பிளை பண்ணா 4ன்னு இருக்கும். ஸோ 4 தான் சரியான ஆன்சர். வேலை முடிஞ்சா? ஸோ சூப்பரான ஷார்ட்கட். இதே போல தான் இன்னும் வேல்யூஸ் வேற மாதிரி கொடுத்து ஜோடியில் எத்தனை கேள்வி வைப்பாங்க, அதுக்கும் சூப்பரான ஷார்ட்கட் இருக்கு. பாருங்க, இப்போ இந்த கொஸ்டினை பாருங்க, 400க்கும் 500க்கும் இடையில் 12 15 20 எண்களாக வகுப்படக்கூடிய எண்கள் எத்தனை அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கேள்வி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இவங்க கொடுத்துருக்க இந்த 3 நம்பருக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் அப்போ எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். எல்சிஎம்ங்கிறது என்ன? ஒரு ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். பெரிய நம்பர் எடுத்துக்கோங்க. பெரிய நம்பர் மற்ற சின்ன நம்பர் மடங்குல வருமா? வராது. அப்போ அதை நீங்கள் டபுள் பண்ணுங்க. 40ன்னு இருக்கு. 40ம் மற்ற நம்பரோட மடங்குல வராது. அப்ப அடுத்தது நீங்க இதை 3ஆல் மல்டிபிள் பண்ணுங்க. 60ன்னு இருக்கா? இந்த 60 12ஓட மடங்குல வரும், 15ஓட மடங்குல வரும். அப்ப 60 அதற்கான எல்சிஎம். இப்ப நம்ம என்ன பண்ணணும்? ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி தான். முதல் நம்பர் எடுத்துக்கோங்க, 400. 400 60ஆல டிவைட் பண்ணுங்க. 400க்குள்ள எத்தனை 60 இருக்குன்னு பாருங்க. இப்போ 6 6 36ன்னு சொல்லுவோமா? அப்போ 360 வரைக்கும் இருக்கா? அப்ப எத்தனை டைம் இருக்கு? 6 டைம் இருக்கு. முழுசா மீதியை விட்டுருங்க. அதே போலத்தான் 500 எடுத்துக்கோங்க. ஸோ 500ல பார்த்தீங்கன்னா 60ன்னு பார்க்கும்போது 6 × 7 6 × 42, அதே போல 6 × 48 480 வரைக்கும் போகும். எத்தனை டைம்? 8 டைம். இப்போ இந்த 8 - 6 இதுதானே, இந்த ரெண்டையும் தானே நம்ம மைனஸ் பண்ணணும். 8 - 6 என்ன? 2. அப்போ முழுசா வகுப்படக்கூடிய நம்பர் 2 இருக்கு. ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். வேலை முடிஞ்சுங்களா? ஸோ இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணுங்க, நிறைய இடங்கள்ல இதெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, இதுவும் சேம் மெத்தட் தான். 200க்கும் 300க்கும் இடையில
இந்த 6 8 9 எண்கள் வகுப்படக்கூடிய எண்கள் எத்தனை அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ இது உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின். கமெண்ட்ல ஆன்சர் பண்ணுங்க. ஸோ சேம் மாடல் தான், ஆர்வத்தோட ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நான் பேப்பர் பென் பக்கத்திலே வச்சு இந்த ஹோம்ஒர்க் கொஸ்டினை உடனே சால்வ் பண்ணிட்டு கீழே உடனே கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. ஆர்வத்தோட ப்ராக்டிஸ் பண்ணுங்க, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 2 எண்களின் கூட்டுத்தொகை 248, மேலும் அவற்றின் மீப்போவா 31. இந்த நிபந்தனையை பூர்த்தி செய்யக்கூடிய ஜோடிகளின் எத்தனை? இந்த மாதிரி கான்செப்ட்ல கேட்பாங்க. பாருங்க 3 மாடல் நான் கொண்டு வந்திருக்கேன். இந்த ஜோடி அப்படிங்கிற கான்செப்ட்ல நல்லா தெளிவா உண்மையா நீங்க பாருங்க. என்னோட வீடியோ முழுசா நீங்க கவனிச்சீங்க அப்படின்னாவே ஒவ்வொரு பார்ட்லுமே நீங்க நல்லா தெளிவாயிர முடியும். ஓகேவா? இப்போ இங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்க கூட்டுத்தொகைன்னு கொடுத்துருக்காங்களா, அப்ப அந்த 248ங்கிற நோட் பண்ணிருங்க. அடுத்து அவங்க மீப்போவான்னு கொடுத்துருக்காங்கல்ல, அந்த மீப்போவாவை டிவைட் பண்ணுங்க. டிவைட் பண்ணீங்கன்னா ஒரு நம்பர் கிடைக்கும். அந்த நம்பரை வச்சுதான் நம்ம ஜோடிங்கிறதை கண்டுபிடிக்க போறோம். இப்போ 31 பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளானது. 31 × 8ன்னு பாருங்க, 248 கிடைச்சிரும். அப்போ 8 டைம் வந்து அடி ஆயிருதா, அப்போ நம்மளுக்கு 8 தான் ஆன்சர் கிடைச்சிருக்கு. இப்போ கூட்டுத்தொகைன்னு சொல்லியிருக்காங்கல்ல, அப்போ கூட்டுத்தொகை 2 நம்பர் a + bன்னு கூட நீங்க எடுத்துக்கலாம். எந்த 2 நம்பரை கூட்டுனா 8 கிடைக்கும், அந்த ஜோடியா எடுங்க. இப்போ பாருங்க 1ஐயும் 7ஐயும் கூட்டினா 8, 2ஐயும் 6ஐயும் கூட்டினா 8, 3ஐயும் 5ஐயும் கூட்டினா 8, 4ஐயும் 4ஐயும் கூட்டினா 8. இவ்வளவுதான். நம்ம இதுக்கப்புறம் வந்துட்டு 5ஐயும் 3ஐயும் போடணும் அப்படின்னா நம்ம போட முடியாது. ஒரு நம்பர் வந்து ஒரே ஒரு டைம் மட்டும் தான் வரணும், ரிப்பீட் ஆகக்கூடாது. ஓகேவா? அதாவது இந்த ஜோடி இப்போ 3,5ன்னு போட்டு 5,3ன்னு போடக்கூடாது. இது வந்து எங்க இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணுவோம், ப்ராபபிலிட்டி தான் நம்ம பண்ணுவோம், இங்கே நம்ம பண்ணக்கூடாது. ஓகேவா? இப்போ இந்த உடனே 4 ஜோடி இருக்கு அப்படி நம்ம அவசரப்பட்டு சூஸ் பண்ணிடக்கூடாது. இதுல எந்த நம்பரோட HCF வேல்யூ 1ன்னு வருது அதை மட்டும் தான் எடுத்துக்கணும். இப்போ இங்க பாத்தீங்கன்னா HCF வேல்யூ அப்படின்னு பார்க்கும்போது 1 7 இதுல HCF வேல்யூ 1ன்னு கிடைக்கும். ஆனா இங்க பாத்தீங்கன்னா HCF வேல்யூ 2ன்னு கூட கிடைக்கும் தானே, ஏன்னா 2ஆலையும் இந்த நம்பர்ல அடி ஆகும். அப்ப இந்த ஜோடி எடுத்துக்க கூடாது. அதே போல 3 5ன்னு பாத்தீங்கன்னா HCF வேல்யூ 1ன்னு கிடைக்கும். ஓகே, 3 5ன்னு பாத்தீங்கன்னா காமனா டிவைட் ஆகிற 1ஆல மட்டும்தான் டிவைட் ஆகும். அப்போ HCF வேல்யூ 1. அதே இது இங்க பாத்தீங்க அப்படின்னா 4ஆலையும் டிவைட் ஆகும் தானே 2 நம்பரும், அப்போ இதையும் நம்ம எடுத்துக்க கூடாது. ஒன்லி எந்த ஜோடியோட HCF 1 கிடைக்குதோ அதை மட்டும் தான் நம்ம கவுண்ட் பண்ணிக்கணும். 1 2, அப்ப 2 ஜோடி தானே இருக்கு, 2 தான் இதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? இந்த மாதிரி கூட்டுத்தொகை கான்செப்ட்ல இதுலயே அடுத்த கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. இந்த கொஸ்டின் பாருங்க. கூடுதல் 99ம் மீப்பெருப்பொதுவகன் 9ம் உடைய மிக எண் ஜோடியின் எண்ணிக்கை என்ன? இதே சேம் கான்செப்ட் தானே. அப்ப கூடுதல் 99 சொல்லியிருக்காங்க, அதோட HCF வேல்யூ 9 சொல்லியிருக்காங்க. அதை நம்ம டிவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு 11ன்னு கிடைக்கும். அப்ப எந்தெந்த நம்பர்லாம் கூட்டுனா 11 கிடைக்கும், ஏன்னா கூடுதல் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்ப பாருங்க 1ல இருந்து ஆரம்பிச்சுக்கலாம். 1 10, அடுத்து 2 9, அடுத்து 3 8, நெக்ஸ்ட் 4 7, அடுத்தது 5 6, இவ்வளவு தானே. இதுக்கப்புறம் வேற ஏதாவது வருமா? 6 5 அப்படின்னு நம்ம மறுபடியும் ரிப்பீட் பண்ணக்கூடாது. இப்போ இதுல எல்லாத்தோட HCF என்ன வருதுங்கிறத கவனிங்க. ஸோ 1, 10 இதோட HCF 1 தான், 2, 9 இதோட HCF 1 தான், 3, 8 இதோட HCF 1 தான், 4, 7 இது 1 தான், இது 1 தான். அப்ப எல்லாத்தோட HCFம் 1ன்னு வரதுனால இந்த 5 ஜோடியுமே எடுத்துக்கலாம். அப்போ ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ இந்த மாடலை ஈஸியா நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். இப்போ நெக்ஸ்ட் மாடல் பாருங்க. எக்ஸ்போனன்ட் பவர் கான்செப்ட். இந்த பவர் கான்செப்ட்லேயே ரொம்ப ஈஸியாவே நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். பவர் கான்செப்ட்ல எல்சிஎம் கேட்டாங்க அப்படின்னா பேஸ் காமனா இருக்கிறதுல ஹை வேல்யூ எடுத்துக்கணும், பிளஸ் ஆல் டேர்ம்ஸ்மே எடுத்துக்கணும், இதுதான் எல்சிஎம் குரிய கண்டிஷன். அதே இது HCF வேல்யூ கேட்டாங்க அப்படின்னா காமனா இருக்க டேம் மட்டும்தான், பேஸ் காமனா இருக்க டேம் மட்டும்தான் எடுக்கணும். அதுலயும் பவர் வேல்யூ கம்மியா இருக்கிறது மட்டும்தான் எடுத்துக்கணும், மித்ததெல்லாம் தனியா இருக்கிறதெல்லாம் விட்டுறணும். ஓகே, காமனா இல்லை அப்படின்னா விட்டுறணும். இதுதான் இதற்கான கண்டிஷன். இப்ப பாருங்க இந்த மாதிரி வேல்யூ கேட்டாங்கன்னா முதல்த்தோன்னு இப்போ இதுல பேஸ் இங்க காமனா இருக்கு, எது பேஸ்னு சொல்லுவோம். அப்ப ஏன்னு இங்க இருந்துச்சுன்னா அடுத்த அதாவது ஒவ்வொரு கமாவும் வேற நம்பர். ஓகே, ஒவ்வொரு கமாவும் வேற நம்பர். அப்போ இங்க ஏங்கிற பேஸ் இருக்கு, இங்க ஏங்கிற பேஸ் இருக்கு, இங்க ஏங்கிற பேஸ் இருக்கு. அப்ப ஏ வந்து
வந்து காமனா இருக்கு. எல்சிஎம் கேள்வி கேட்டிருக்காங்கல்ல, அப்ப பேஸ் காமனா இருக்குல்ல, ஹை வேல்யூ என்ன a கியூப் தானே, அப்ப a கியூப் நம்ம எடுத்துக்கணும். ஓகேவா? ஆப்ஷனை கவனிங்க. இந்த ஒரு ஸ்டெப் நம்ம பண்ணும்போது ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர்ங்கிறது தெரிஞ்சிடும். வேற எதுவுமே வந்து a கியூப் வரல. ஈஸியா நம்ம டைம் சேவ் பண்ணிடலாம். அதே இது பி, நீங்க ஒருவேளை பி செக் பண்றதா B4 B5 B7, அப்ப பேஸ் காமனா இருக்கு, அதுல B7 தான் இருக்கிறதுலே ஹை வேல்யூ. அப்போ ஆப்ஷன் பி தான் அதுக்கான சரியான ஆன்சர். இதே போலதான் அடுத்தது, அதாவது ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ் மட்டும் கொடுத்து பவர் வேல்யூ கொடுக்கலாம். இங்க நம்பரும் லெட்டரும் கலந்து கொடுத்து அதோட எல்சிஎம் வேல்யூ HCF கேட்கலாம். இதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல் துணி லெட்டர் ஈஸியா கண்டுபிடிச்சலாம். இப்ப A² இருக்கு, அதே போல இங்க a கியூப் ஏன்னு இருக்கு. எது பெருசு? எல்சிஎம் கேட்டிருக்கனால பெருசு தான், a கியூப் தான். அதே போல c கொடுத்துருக்காங்க, c கியூப். இங்க c இருக்கு, இங்க c இருக்கு, இங்க c² இருக்கு. அப்ப எது பெருசு? c கியூப் தானே, அப்ப c கியூப். ஓகேவா? அதே போல b² b கியூப் தானே பெருசு, b கியூப். இந்த வேல்யூ வந்துட்டு ஏதாவது ரெண்டு இடத்துல வந்திருந்தனா அடுத்த ஸ்டெப் நம்பருக்கு போலாம். இங்க பாருங்க எதுலமே வந்துட்டு இந்த மாதிரி வரல, ஆப்ஷன் சில மட்டும்தான் வந்திருக்கு. இதான் அதற்கான ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन பார்ப்போம். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க, இந்த மாதிரி கே கான்செப்ட்ல கேள்வி கேட்பாங்க. இதுவும் இங்க பவர் வேல்யூவே நீங்க எடுத்துக்கலாம். பவர் வேல்யூ எடுத்துக்கோங்க, பேஸ் காமனா இருக்கு. அப்ப கே a பவர் k பிளஸ் 3 a பவர் k பிளஸ் 5 இதோட எல்சிஎம் கேட்கறாங்க. அப்ப எல்லாத்துலயுமே ஏன்னு காமனா தான் இருக்கு. அந்த காமனா இருக்கிறதுல ஹை வேல்யூ என்ன? a k அப்புறம் ஒரு பிளஸ் 5 எக்ஸ்ட்ரா வந்திருக்கா, அப்ப a k பிளஸ் 5 தான் இருக்கிறதுல பெரிய வேல்யூ. இதுதான் அதற்கான சரியான ஆன்சர். ஈஸி ஆன்சர் கண்டுபிடிச்சலாம், நம்பர் கொடுத்திருந்தாலும் கொடுக்கலாம்னால. அதே போலதான் இங்கேயும் இதுல ஒரு ஸ்டூடெண்ட் டவுட் கேட்டிருந்தாங்க, சார் மைனஸ்லாம் வருது அப்படின்னு கேள்வி கேட்டிருந்தாங்க. ரொம்ப சிம்பிளானதா. ஃபர்ஸ்ட் வேல்யூ என்ன? நீங்க m² n² இதுதான் வந்து இதோட லெட்டர்ஸ்ல காமன் வேல்யூ வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இப்ப நம்பரை கவனிக்கணும். 16 -12 8. இதுல நீங்க கவனிச்சீங்கன்னா நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணுவோம், மடங்கு அப்படின்னு தானே நம்ம பார்ப்போம். அப்போ ஒரு மைனஸ்ல ஒரு டேர்ம் வந்திருந்து இதோட மடங்கு என்னதான் இருக்கும்? இப்ப நீங்க 2ஆல மல்டிபிள் பண்ணாலும் -24 தான், 3ஆல மல்டிபிள் பண்ணாலும் -36 தான். அப்போ மடங்குங்கிறது மைனஸ்ல வந்துகிட்டே தான் இருக்கும். அப்ப m² n² இங்க +48 இருக்கு, இங்க -48 இருக்கு. அப்போ -48 தான் இதற்கான ஆன்சர். மைனஸ் டேர்ம் கண்டிப்பா வரும் அப்படிங்கறத ஸ்மார்ட்டா நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஏபிசின்னு இல்லாம நம்பர்ஸ் கொடுத்து அதோட பவர் வேல்யூ கேட்பாங்க. இதுல நம்ம என்ன பண்ண போறோம், சேம் மெத்தட் தான். எல்சிஎம் கேட்கறாங்க அப்படின்னா 2ன்னு இருக்கு. அதே போல இங்கேயும் இந்த கமா இருக்குல்ல, அப்ப இதுக்கு அடுத்த நம்பர் தான். இங்கேயும் 2 இருக்கு, இங்கேயும் 2 இருக்கு. இதுல எது பவர் வேல்யூ அதிகம்? 2 பவர் 4. ஓகேவா? அதுக்கு அடுத்தது 3 3² 3 கியூப் எது அதிகமா இருக்கு? இப்ப 2 பவர் 4க்கு அப்புறம் 3 கியூப் தான். அடுத்தது 5² 5 பவர் 4 இது அதிகம், 5 பவர் 4 தான் அதிகம். அடுத்தது 7ங்கிற நம்ம இப்ப வந்து இதுக்கு முன்னால பார்க்கும்போது எல்லாத்துலயுமே காமன் டேர்ம் இருந்தது. இப்ப இங்க பாத்தீங்க அப்படின்னா காமன்ல பவர் ஹை வேல்யூ எடுத்துட்டோம். அதுவும் இல்லாம காமன் இல்லாத டேர்ம் இருக்கு. இப்ப 7ங்கிறது இங்க இருக்கு, இங்க இருக்கு. அடுத்த 3வது டேர்ம்ல இல்ல. அப்போ இதுலயும் கூட நம்ம என்ன பண்ணலாம், இந்த 2ல எது பெருசு? 7² தானே பெருசு, 7² நம்ம எடுத்துக்கலாம். இதை நீங்க பார்க்கும்போது ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஏன்னா இங்க 7 பதினாறு ரொம்ப ரொம்ப சின்ன நம்பர் தான். நம்ம மென்ஷன் பண்ணியிருக்க மாதிரி இந்த டேர்ம் வர மாதிரி ஆப்ஷன் சில தான் இருக்கு. இதான் அதற்கான சரியான ஆன்சர் நம்ம சொல்லலாம். நீங்க ரிவர்ஸ்ல செக் பண்ணாலுமே கூட உங்களுக்கு அந்த 11 அதுக்கப்புறம் 7 இதை வச்சு நீங்க ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். புரியுதுங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. இதே இதுல HCF வேல்யூ கேட்பாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம எல்சிஎம் பார்த்துட்டு இருந்தோம்ல, இப்ப HCF வேல்யூ கேட்பாங்க, GCD. ஓகேவா? இதுல நம்ம என்ன பண்ண போறோம், இதுல HCF கேட்டிருக்கனால காமனா இருக்க டேர்ம் மட்டும் நம்ம எடுக்கணும். அதுல பவர் வேல்யூ கம்மியா இருக்கிறது எடுக்கணும். இப்ப இங்க பேஸ் A இருக்கு, இங்கேயும் A இருக்கு, இங்கேயும் A இருக்கு. இதுல பவர் கம்மியா இருக்கிறது என்ன? A மட்டும் தானே. ஓகே, அதே போல B பவர் 4 B பவர் 5 B பவர் 7 இதுல எது பவர் வேல்யூ கம்மி? காமனா இருக்கிறதுல B பவர் 4 தான். C எடுக்கலாம்னு பார்த்தோம் அப்படின்னா இங்க ஃபர்ஸ்ட் டேர்ம்ல இல்ல. ஓகே, ஃபர்ஸ்ட் டேர்ம்ல C இல்லாதனால C பத்தி நம்ம யோசிக்கணும் அவசியமே இல்லை. A B பவர் 4 தான் இதற்கான ஆன்சர். ஆப்ஷன்ல எங்க இருக்கு? ஆப்ஷன் A தான் அதற்கான சரியான ஆன்சர். அதே போல தான் இங்கேயும் லெட்டரும் நம்பர்ஸும் கலந்து கொடுத்திருந்தாலும் எப்பயும் போல HCF கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன நம்ம ஃபாலோ பண்றோம்? பேஸ் எங்க காமனா இருக்கு? இங்க P, இங்கேயும் P, இங்கேயும் P. அப்ப இதுல கம்மியா இருக்கிறது என்ன? P² தானே. சோ P² எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்தது Q² பவர் 4. அப்ப Q² தான் வந்து இருக்கிறதுலே கம்மியானது. நெக்ஸ்ட் R² R3 இது கம்மி, R தானே. அப்ப P²
q ஸ்கொயர்ட் r. இது எங்க இருக்கு? ஆப்ஷன் பிலையும் ஆப்ஷன் சிலையும் இருக்கு. ஆனா நீங்க நம்பர் கவனிங்க. இப்போ நீங்க நம்பர் யோசிக்கலாம். நம்பர்ல ஈஸியான கண்டிஷன் என்ன பார்ப்போம்? 4 இருக்கு, 8 இருக்கு, 16 இருக்கு. ஹச்சிஎஃப் கண்டுபிடிக்கிறதா சின்ன நம்பர்ல இருந்து தானே வரணும். இங்க பாருங்க பெரிய நம்பர் இருக்கு, அப்ப இது வராது. ஆப்ஷன் பி மட்டும்தான் அதற்கான ஆன்சர். ஈஸியா இதற்கான ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சலாம். அதே போல இந்த ஏபிசி அந்த கே அப்படிங்கிற கான்செப்ட்லாம் கேட்பாங்க. இந்த மாதிரி பாருங்க, a பவர் m+1, அதே a பவர் m+2, a பவர் m+3. இதுல ஹச்சிஎஃப் கேட்குறாங்க. அப்போ பேஸ் எல்லாத்துலேயும் காமனாக இருக்கு. அதில் இருக்கிறதுல கம்மியாக இருக்கிறது என்ன? எம்முக்கு அப்புறம் +1ங்கிறதா கம்மி, +2 +3லாம் அதிகம். அப்போ இதுதான் அதற்கான ஹச்சிஎஃப் வேல்யூ. ஆப்ஷன்ல எங்க இருக்கு? ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். இந்த மாதிரி அதே இது இங்கே நீங்க கவனிங்க. ஸோ இது கொஞ்சம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், நல்லா கவனிங்க. இல்லை என்ன கேள்வி கேட்டிருக்காங்க? இதோட மீப்பெரு பொது வகுத்தி ஹச்சிஎஃப் வேல்யூ கேள்வி கேட்டிருக்காங்க. அதில் ஒவ்வொரு டைமும் கவனிங்க. an-1 அடுத்தது an² -1, அடுத்தது an² +1, அடுத்து an+1 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதையும் ஈஸி ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். முதல் விஷயம் கவனிங்க, என்ன அப்படின்னா நமக்கு எண்ணுக்கு என்ன வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணணும். நீங்க எண்ணுக்கு 1ன்னு சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல 0 ஆயிரும். அதனால எண்ணுக்கு 2ன்னு சப்ஸ்டிட் பண்ணுங்க. எண்ணுக்கு 2ன்னு சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல 2 தானே வரும். அப்போ a2 - 1 1 தான். இப்போ 1 இன்ட்டு அதுக்கு மேல ஒரு ஸ்கொயர் இருந்தா மல்டிபிள் பண்ணிடலாமா? 1 × 2 2. ஓகேவா? இப்போ அடுத்ததெல்லாம் ஈஸியா இருக்கும். இங்க வந்து நம்ம 2 தான் சப்ஸ்டிட் பண்ணுவோம். 2² வேல்யூ 4 - 1 என்ன வரும்? 3ன்னு வருமா? அப்போ a3. அடுத்தது இங்கே 2, அப்போ 4 4 + 1 4 + 1 என்ன? 5. அப்போ a⁴. நெக்ஸ்ட் இங்கேயும் நம்ம 2ன்னு சப்ஸ்டிட் பண்ணுவோம். அப்போ n+ அதாவது 2 + 1 என்ன வரும்? 3ன்னு வருமா? அந்த 3 தான் நம்ம ஸ்கொயர் பண்ணியிருப்போம். அப்போ என்ன ஆகும்? பவர்லேயே 9ன்னு வந்திருக்கும். இதுல எது கம்மியான வேல்யூ? ஏன்னா ஹச்சிஎஃப் தானே கேட்குறாங்க. பேஸ் எல்லாத்துலேயும் காமனா இருக்கு. சரி, இப்போ இதுல பேஸ் கம்மியா இருக்கிறது என்ன? a²ங்கிறது என்ன? அப்போ a² தான் அதற்கான ஆன்சர். a² எந்த ஃபார்மெட்ல இருந்து கிடைச்சது? இந்த இதுல இருந்து தானே கிடைச்சது. அப்போ இதுதான் இதற்கான ஹச்சிஎஃப். ஓகே, புரிஞ்சா? ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். ஒருவேளை இதே கான்செப்ட்ல எல்சிஎம் கேட்டாங்கன்னா இருக்கிற பெருசு என்ன கிடைச்சு? a⁴ தானே. அப்போ இந்த ஃபார்மெட் தான் இதற்கான எல்சிஎம். அழகா நம்ம இதற்கான ஆன்சர்லாம் கண்டுபிடிச்சிடலாம். புரிஞ்சுங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் பாருங்க, இந்த மாதிரி நம்பர் கொடுத்து இதற்கான ஹச்சிஎஃப் என்ன அப்படிங்கிறத கேள்வி வைப்பாங்க. இதை நம்ம எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்கலாம்? ஃபர்ஸ்ட் பேஸ் எது எதுல காமனா இருக்கு? இப்போ இங்க 2 இருக்கு, அதுக்கப்புறம் ஒரு கமாக்கு அடுத்து இங்க 2 இருக்கு. ஆனா இந்த மற்றும்ங்கிற அடுத்த நம்பர்ல 2 இல்லை. அப்போ நீங்க 2 பத்தி யோசிக்க வேணாம். ஓகே, அடுத்து 3², இங்க 3³ இருக்கு, இங்க 3 மட்டும்தான் இருக்கு. அப்போ இருக்கிறதுல பேஸ் காமனா இருக்கிறதுல கம்மியா இருக்க 3 மட்டும்தான். அடுத்து 5³ இருக்கு, 5² இருக்கு, 5ன்னு இருக்கு. இதுதான் 5 தான் கம்மி. ஓகே, அதே போல 7² 7 இருக்கு. அப்போ இருக்கிறதுல கம்மியானது என்ன? பேஸ் காமனா இருக்குல்ல 7 தான். 11 மற்றதுலாம் இல்லை. அப்போ அதை பற்றி யோசிக்க வேணாம். இதுதான் நம்மளுக்கு தேவையான ஆன்சர். 7×5 35, 35 × 3 105. அப்போ 105 தான் அதற்கான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஈஸியாக நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் கவனிங்க. இப்போ இது ரீசெண்டாக 2024ல கேட்டிருந்தது. இதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் ஒர்க் அதிகம். இது என்னங்கிறத கவனிங்க. ஒன் பை ஒன்னா நம்ம பார்க்கலாம். எப்படிலாம் யோசித்து கொஸ்டின் எடுத்திருக்காங்கன்னு பாருங்க. அதாவது ஏ அப்படிங்கிறத என்ன சொல்லியிருக்காங்க? 2² × 3³ சொல்லியிருக்காங்க. பி அப்படிங்கிறத 3² × 5³ சொல்லியிருக்காங்க. சி அப்படிங்கிறத 5² × 2³ சொல்லியிருக்காங்க. இதுல அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, அவங்க சொல்லியிருக்க வேல்யூக்கு ஹச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். அதாவது ஏன் இப்போ நம்மளுக்கு இருக்கிறது இங்கே ஏ தான், ஆனால் அவங்க கொடுத்துருக்கிறது a² கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ஒரு சேஞ்சஸும் நம்ம பண்ணணும். அதே போல் b³ கொடுத்துருக்காங்களே, அந்த ஒரு சேஞ்சஸும் பண்ணிட்டு அதுக்கு ஹச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி தான் மற்ற ரெண்டுக்கும். இதை 3ஐயும் கண்டுபிடிச்சிட்டு ஆட் பண்ணணும். ஆட் பண்ணால் என்ன ஆன்சர் வரும்? இதுதான் கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ எவ்வளோ ஒர்க்குன்னு பாருங்க. இந்த அளவுக்கு யோசித்து கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? இப்போ ஏ அப்படிங்கிறது 2² × 3³ இங்க a² தானே. அப்ப இதையும் நம்ம என்ன பண்ணிடணும்? ஸ்கொயர் பண்ணிடணும். இப்ப a² கிடைக்கிறதுக்கு மேல இருக்கிறதையும் நம்ம ஸ்கொயர் பண்ணணும். ஸ்கொயர் பண்ணிட்டோம்னா ஜஸ்ட் இந்த 2ஓட மல்டிபிள் பண்றதானே. அப்ப a² வேல்யூ என்ன கிடைக்கும்? 2 பவர் 4 × 3 பவர் 6. ஓகேவா? 6ன்னு இருக்கும். அதே போல b³ தானே. ஸோ ஒன்பது நம்ம பார்த்துட்டு இருக்கோம். b³ அப்படின்னா அவங்க கொடுத்துருக்க b-ல நம்ம என்ன பண்ணணும்? q பண்ணிடணும். ஓகேவா? ஸோ அப்போ q பண்ணோம் அப்படின்னா இங்கே 3ஆல் மல்டிபிள் பண்ணுங்க. 3
இங்கே 3 × 2 6 இன்ட்டு 5 அதே போல் வேல்யூ. இப்போ நீங்கள் இதை நீங்கள் 5 கண்டுபிடிக்கணும் அவசியமே இல்லை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹச்சிஎஃப்ங்கிறதுனால இந்த பேஸ் 3ங்கிறத மட்டும்தான் நீங்கள் யோசிக்கணும். அப்போ என்ன ஆகும், ரெண்டு இது மட்டும் தானே காமனாக இருக்குது, மித்ததெல்லாம் வந்து காமனாக இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 3/6ங்கிறது தான் இதற்கான ஹச்சிஎஃப். இதுக்கான ஹச்சிஎஃப் நோட் பண்ணிடலாம். அப்போ இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை நம்ம எல்லாத்தையுமே B² C³ இப்படின்னு கண்டுபிடிக்கிறப்பல பிசியில் எது காமனாக இருக்கோ அதை நம்ம எடுக்க போகிறோம். ஓகேவா? இப்போ இங்கே பாருங்க பிசின்னு தானே கேட்டிருக்காங்க. பிசியில் எது காமனாக இருக்குது, இந்த 5 தான் காமனாக இருக்குது. இப்போ இதை மட்டும் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்கொயர் B² கொடுத்துருக்காங்கல்ல. அப்போ B இதை வேல்யூ நீங்கள் ஸ்கொயர் பண்ணீங்க அப்படின்னா என்ன ஆகும், 5 × 6ன்னு கிடைக்கும், 5/6ன்னு கிடைக்கும். அதே போல் சியை வந்து நீங்கள் க்யூப் பண்ணிடணும். சியை க்யூப் பண்ணீங்க அப்படின்னா இங்கேயும் 5/6 6னே கிடைக்குதா. அப்போ இதுதான் ஹச்சிஎஃப் வேல்யூ 5/6. ஓகேவா? புரிஞ்சா? ஸோ இதுலேயே நீங்கள் அழகா என்ன ஆன்சருங்கிற கண்டுபிடிச்சலாம். 3/6 கிடைக்கணும், 5/6 கிடைக்கணும். இங்கே பாருங்க இதெல்லாம் 9 வருது, இங்கே 6, இது 9 வருது. இப்போ இங்கே பார்த்தோம் அப்படின்னா 5³ இருக்குது. அப்போ ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். அப்போ எவ்வளோ ஒர்க் முழுசாக நீங்கள் பண்ணணும் அவசியம் இல்லை. ஸ்மார்ட்டாக எது காமனாக வருதோ அதை மட்டும் எடுத்து அழகாக அதுக்கான ஹச்சிஎஃப் கண்டுபிடிக்கலாம். ஸோ நீங்கள் 2க்கு பார்த்தாலும் 2/6 தான் அதற்கான ஹச்சிஎஃபாக வரும். ஈஸி ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இதையும் ஈஸியாக சூப்பராக ஆப்ஷன்லேருந்து நம்ம கண்டுபிடிச்சலாம். ஈரியன்கள் மீப்போவா 12, அவற்றின் வித்தியாசம் 12, அந்த எண்களை காண்க அப்படின்னு கேள்வி வைக்கிறாங்க. இப்போ முதல் விஷயம் நம்ம கவனிச்சோம் அப்படின்னா வித்தியாசம் 12, அந்த 2 நம்பரே கொடுத்துட்டாங்க. அப்போ வித்தியாசம் எல்லாத்துலேயுமே 12 வருதான்னு பாருங்க. 66க்கும் 78க்குமே 12 தான் டிஃப்ரென்ஸு. அதே போல் இதுவும் டிஃப்ரென்ஸ் 12 தான், இதுவும் டிஃப்ரென்ஸ் 12 தான், இதுவும் டிஃப்ரென்ஸ் 12 தான். ஓகே, முதல் விஷயம் நம்ம இப்படி கெஸ் பண்ணுறோம். இப்போ அடுத்ததை கவனிங்க, மீப்போவா 12ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ மீப்போவா 12 இருந்தாலும் நீங்க 12ஓட மடங்குலலாம் இந்த முதல் நம்பர் வருமானு பாருங்க. நீங்க எந்த நம்பரை செக் பண்ணாலுமே சரி, 66ங்கிறது 12ஓட மடங்குல வராது, 70ம் 12ஓட மடங்குல வராது, 94 ஏன்னா 12 × 8 96 தான் வரும். அப்ப இதுவும் வராது. ஆப்ஷன் டி மட்டும்தான் ரெண்டுமே 12ஓட மடங்குல வருது. ஸோ அழகா ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர் சூஸ் பண்ணிடலாம். எதையுமே நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும் அவசியமே இல்லை. புரிஞ்சுங்களா? ஸோ 84 96 இந்த நம்பருக்கு தான் நம்ம ஹச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். நீங்கள் தனியாகவே நீங்கள் நோட் பண்ணாலும் இதோட ஹச்சிஎஃப்ங்கிறது 12ங்கிறது கிடைக்கும். மற்ற நம்பர்லாம் நம்ம அடிச்சு கொடுக்கவே முடியாது. காமனாக இந்த நம்பராலையும் அடிச்சு கொடுக்க முடியாது. சின்ன சின்ன நம்பர் வச்சாலுமே கூட அது ஹச்சிஎஃப் வேல்யூ 12 வராது. ஸோ ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ அழகா இந்த மாதிரி நம்ம ஈஸி ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் இந்த மெத்தட் நம்ம பார்த்துட்டு இந்த ஒரு பார்ட் நம்ம முடிச்சிடலாம். அல்ஜிப்ரா கான்செப்ட்ல இங்க கொஸ்டின் கேட்பாங்க. இதுக்கு நம்ம பேசிக்கா அந்த ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்படி தெரிஞ்சதாலுமே கூட நம்ம அதை முழுசா நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணி டைம் ஸ்பெண்ட் பண்ண அவசியம் இல்லை. அழகா நம்ம லாஜிக் மூலமா ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ பாருங்க, இங்க இந்த மாதிரி வேல்யூ கொடுத்துட்டு இதோட எல்சிஎம் வேல்யூ என்ன அப்படிங்கிற கேள்வி கேட்டிருக்காங்க. இப்போ இந்த மாதிரி வேல்யூ கொடுத்துருந்தாங்கன்னா முதல் விஷயம் இந்த x-3² அப்படியே வச்சிருங்க. x-3² அப்படியே வச்சிருங்க. நம்மளுக்கு வந்து நிறைய ஃபார்முலா தெரியலான்னு கூட ஒரு சின்ன சின்ன ஃபார்முலா, அதாவது a² - b². இதோட ஃபார்முலா என்ன? a + b × a - b அப்படிங்கிறது இருக்கும். இதை நீங்க மைண்ட்ல வச்சிருந்தீங்கன்னா இந்த x² - 9 அப்படிங்கிறத எப்படி பிரிக்கலாம்? x² அப்படியே வச்சிருங்க, 9 அப்படிங்கிறத 3² பிரிச்சுக்கலாம். அப்ப என்னவா வரும்? x + 3 அடுத்தது x - 3. ஓகே, x - 3. ஓகேவா? இது a - b² இருந்தாலும் இதை அந்த ஃபார்முலா படி எழுதலாம் வேணாம். இதை அப்படியே வச்சிருங்க, x - 3ங்கிறத அப்படியே வச்சிருங்க. இப்போ நீங்க ஒரு விஷயத்த நீங்க கவனிச்சீங்கன்னா நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன நம்ம பார்த்திருப்போம்? பேஸ் காமனா இருக்கணும், காமனா இருக்கலே ஹை வேல்யூ இருக்கணும் நம்ம பார்த்திருக்கோமா? அப்போ இங்க x - 3 பேஸ் காமனா இருக்கு, அதுல ஹை வேல்யூ x². ஓகே, அப்போ எல்சிஎம்ல x - 3² வரணும். அடுத்து எல்லா டைமும் எழுதுறதானே எல்சிஎம் கண்டுபிடிக்கிறதா, அப்ப x + 3யும் கண்டிப்பா வரணும். இப்ப இந்த 2 மட்டுமே பாருங்க, இந்த 2 மட்டும் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சில மட்டும்தான் இருக்கு, வேற எதுலமே இல்லை. ஸோ ஆப்ஷன் சி தான் அதற்கான எல்சிஎம். கான்செப்ட் புரிஞ்சுங்களா? ஸோ நான் x - 3
கியூப் மைனஸ் 27 தொடவே இல்லை, அது இல்லாமலே ஆன்சர் நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஓகேவா? ஸோ இதே போல தான் அடுத்தடுத்ததுக்கு நீங்கள் பாருங்க. ஸோ அடுத்தது நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா ஒவ்வொன்றுமே இப்போ நம்பர் சேர்த்து தான் வந்திருக்கு. இதுலயும் x மைனஸ் 1 பேஸ் இருக்கு, இங்கே x மைனஸ் 1 பேஸ் இருக்கு. எல்சிஎம் தானே கேட்டிருக்காங்க, அப்ப பேஸ் காமனா இருக்குல்ல, ஹை வேல்யூ x மைனஸ் 1 ஹோல் கியூப் அப்படிங்கறதானே இருக்கு. ஓகேவா? அப்ப ஆப்ஷன்ல எங்க இருக்கு x மைனஸ் 1 ஹோல் கியூப்? ஆப்ஷன்ல எல்லா இடத்துலயுமே இருக்கு, இது ஒன்றை தவிர்த்து. இதுல இன்னொரு விஷயம் நீங்க கவனிச்சிங்க அப்படின்னா எல்சிஎம் வேல்யூ 12 15, இதோட எல்சிஎம் வேல்யூ என்ன இருக்கும்? கண்டிப்பா 60 தானே இருக்கும். அப்போ இந்த வேல்யூ வந்து 60ங்கிறது இந்த ஒரு இடத்துல தானே இருக்கு, அப்போ மற்றதெல்லாம் கிடையாது. ஆப்ஷன் சி மட்டும்தான் இதற்கான ஆன்சர். ஸோ ஈஸியான வெளி என்னவோ அதை மட்டும் நம்ம சூஸ் பண்ணி அழகாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? அதே போல இப்போ இங்கே கவனிங்க, ஏதாவது ஒன்று காமனாக எடுக்கிற மூலயமா அல்லது இதே பார்ட்டு இதை இப்போ ரீசெண்டாக நடந்த குரூப் 1 எக்ஸாம்ல இதே மாதிரி கேள்வி கேட்டிருந்தாங்க. அழகாக நம்ம ஸ்டூடெண்ட்டு நான் சொல்லி கொடுத்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளானது. கவனிங்க, ஏதோ ஒரு நம்பரை நம்ம காமனாக எடுக்கணும். இப்போ இந்த இதை நீங்கள் எடுத்தீங்கன்னா லாஸ்ட் இருக்க நம்பரவே நீங்கள் எடுத்தாலுமே கூட, லாஸ்ட்டாக அல்லது ஃபர்ஸ்ட் எது எடுத்தாலுமே கூட, இப்போ இந்த லாஸ்ட் இருக்கிறத எடுங்க, 2 காமனாக எடுக்கலாமா? 2 காமனாக எடுத்துட்டீங்க அப்படின்னா இது வந்து 2 கியூபு, அதாவது 2x ஹோல் கியூப், அதுக்கப்புறம் வந்து 3y ஹோல் கியூப், இந்த மாதிரி தான் மாறும். ஓகேவா? ஸோ 2 வந்து நீங்கள் காமனாக எடுத்தாலும் சரி அல்லது இந்த மாதிரி நீங்கள் மாற்றினாலும் சரி. ஓகே, 2x ஹோல் கியூப் மைனஸ் 3y ஹோல் கியூப், இதுதான். அதே போல் இங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே தான் நீங்கள் நல்லா கவனிக்கணும், இந்த தான் நீங்கள் நல்லா கவனிக்கணும். இந்த தான் நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு ஆன்சருங்கிறத கொண்டு வந்துடலாம். இப்போ இங்கே 2 காமனாக வெளியில் எடுக்கிறோம். வெளியில் எடுத்தோம்னா 2x மைனஸ் 3yன்னு இருக்குது. அப்போ பேஸ் எல்லாத்துலேயுமே அந்த 2x மைனஸ் 3yங்கிறதே கிடச்சிருச்சா? ஓகேவா? இப்போது நீங்கள் இதில் கவனிச்சிங்க அப்படின்னா, இப்போ இதை கூட நான் ரப் பண்ணிடுறேன். இதை கவனிச்சிங்கன்னா இங்கே ஹோல் கியூப் தானே இருந்தது, அப்போ இதுவும் எல்லாத்துக்கும் சேர்த்து தான் ஹோல் கியூப். அப்போது 2 தனியாக வரும்போது 2 கியூபும் அதுக்கப்புறம் 2x மைனஸ் 3y இதுவும் ஹோல் கியூப்பாக மாறும். அப்போ 2 கியூபு கண்டிப்பாக அவங்க கேட்டிருக்க எல்சிஎம் கேட்டுதாங்கன்னா கண்டிப்பாக 2 கியூப் வரணும். எல்லாத்துலேயுமே 2 கியூப் இருக்கா? ஓகே. அதுக்கு அடுத்தது இப்போ x மைனஸ் 3 ஹோல் கியூப்ங்கிறது எல்லாத்துலேயும் காமனாக இருக்குல்ல, அப்போ x மைனஸ் 3 ஹோல் கியூப் அப்படிங்கிறதும் இங்கே காமனாக இருக்குது. அப்போ மெத்ததை பற்றி நம்ம யோசிக்கணும் அவசியம் இல்லை. ஸ்கொயர்ட் வந்திருக்கா? இதை நம்ம யோசிக்கணும் அவசியம் இல்லை. அதே போல் இங்கேயும் நம்ம எதையும் யோசிக்கணும் அவசியம் இல்லை. இந்த 2 ஓகேவா? அதுக்கு அடுத்ததான் நீங்கள் இன்னும் கவனமாக நோட் பண்ணுங்கள். இப்போ இதை நீங்கள் எடுங்க, ஃபர்ஸ்ட் எடுத்தீங்க அப்படின்னா 2x² மைனஸ் 3xy ஹோல் ஸ்கொயர்ட் அப்படின்னு இருக்கு. ஓகேவா? இப்போ இதில் எதெல்லாம் வராது அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணியிருந்தோம். இப்போ ஃபைனல் ஸ்டெப் என்ன அப்படின்னா, இதில் எதை காமனாக எடுக்கலாம்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்மளுக்கு பேஸ் என்ன 2x மைனஸ் 3y தானே இருக்கணும். இதில் நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு x எக்ஸ்ட்ரா இருக்குது, இந்த இடத்துல இந்த x எக்ஸ்ட்ரா இருக்குது. அப்போ நீங்கள் x காமனாக எடுங்க. அப்போ 2x² எக்ஸுங்கிறதே இந்த இடத்துல இருக்கும், ஒரு x வெளியில் போயிடுச்சு அப்படின்னா பேலன்ஸ். அதே போல் இங்கே 3yங்கிறது மட்டும்தான் காமனாக இருக்கும். மித்தது இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இதில் எக்ஸ் மட்டும் காமனாக இருக்கும், இந்த ஹோல் ஸ்கொயர் இருக்குது. இப்போ இந்த ஹோல் ஸ்கொயரை பிரித்தோம் அப்படின்னா x² தனியாக பிரியும், 2x மைனஸ் 2yங்கிறதும் 3yங்கிறதும் தனியாக இந்த ஹோல் ஸ்கொயருங்கிற மாறும். இப்போ x² தானே கிடச்சிருக்கு. அப்போ இதில் பாருங்கள், மொதல் 2 கேன்சல் பண்ணிட்டோம். அடுத்தது பாருங்கள் x², இங்கே x³ இருக்குது, நம்மளுக்கு x³ வராது, x² தான் வரும். அப்போது ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். அப்போ காமனாக எடுக்கிறது மூலயமாவே அழகாக நீங்கள் இதற்கான எல்சிஎம் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருவீங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இந்த கொஸ்டின் கவனிங்க, x⁴ மைனஸ் y பிளஸ் z ஹோல் ஸ்கொயர், இதோட காரணிகள் என்ன அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளானதான். என்ன பண்ண போறேன்னா, இப்போ x⁴ x² ஹோல் ஸ்கொயர் நான் பிரிச்சுக்கிறேன். ஓகேவா? அப்போ இது y பிளஸ் z அப்படியே நான் வச்சிடுறேன். இது ஆக்சுவலாக என்ன ஃபார்மெட்டில் இருக்கு, a² மைனஸ் b², இந்த ஃபார்மெட்டில் இருக்கு. இதெல்லாம் சேர்ந்தது a. ஓகேவா? இதெல்லாம் சேர்ந்தது b. அப்போ a பிளஸ் b இன்ட்டு a மைனஸ் b இதை நம்ம அப்ளை பண்ணணும். அப்போ ஏங்கிற இடத்துல என்ன வரும், x² பிளஸ் y பிளஸ் z வரும். அதே போல் x² மைனஸ் இங்கே y பிளஸ் zங்கிற வரும். ஸோ மைனஸ் வந்திருக்கிறதுனால கண்டிப்பாக இதுக்கு அடுத்து வரக்கூடியதை ப்ராக்கெட்டில் நோட் பண்ணுங்க. இப்போ என்ன ஆகும், x² பிளஸ் y பிளஸ் zன்னு இருக்கும். அதே போல் இங்கே x² மைனஸ் தமிழ் மல்டிப்ளை பண்ணுங்க, மைனஸ் y
மைனஸ் இஜட்னு வரும். இதுதான் இதோட காரணிகள். ஆப்ஷன் எங்கே இருக்குன்னு பாருங்க. எல்லாமே முதல் துணி ப்ளஸ்ஸு, அதுக்கு அடுத்தது மைனஸ். ஸோ ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இங்கே ஏ கியூப் கொடுத்துருக்காங்க, மைனஸ் 9ax² இருக்கு. அதுக்கப்புறம் a மைனஸ் 3x ஹோல் ஸ்கொயர்னு இருக்கு. நீங்கள் இதை எந்த சேஞ்சஸுமே பண்ண வேணாம். இதே பேஸ் மாதிரி இங்கே ஃபார்ம் பண்ண முடியுமான்னு பாருங்க. கண்டிப்பாக முடியும். ஏன் அப்படின்னா ஏ காமன் எடுத்துருங்க. அப்போ இங்கே a² வருது, மைனஸ் 9 அப்படிங்கிறத 3 ஸ்கொயர்னு வச்சுருங்க. இந்த a வந்து வெளியில் காமனாக வந்துருமா, பேலன்ஸ் இருக்குது x². ஓகேவா? இப்போ இதுவே பார்த்தீங்கன்னா a² மைனஸ் b² ஃபார்மெட்டில் இருக்கு. அதாவது a² மைனஸ் 3x ஹோல் ஸ்கொயர்னு வச்சுக்கலாம். ஓகேவா? a² மைனஸ் b². அப்போ இங்கே என்ன வரும், a ப்ளஸ் b a ப்ளஸ் 3x, அதே போல் a மைனஸ், ஓகே, a மைனஸ் 3xங்கிறது கிடைக்கும். இங்கே காமனாக எடுத்த a இங்கே நோட் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஹச்எஃப் தானே கண்டுபிடிக்கணும். அப்போ ஹச்எஃப் கண்டுபிடிக்கும் போது பேஸ் காமனாக இருக்க மட்டும்தான் நம்ம எடுத்துக்குவோம். இது மட்டும் தானே காமனாக இருக்குது, இதெல்லாம் வேறு வேறு இருக்குது. இதுலேயும் காமனாக இருக்குல்லே பவர் வேல்யூ கம்மியாக இருக்குது என்ன, a மைனஸ் 3x தானே. அப்போ a மைனஸ் 3x தான் இதற்கான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இந்த கொஸ்டின் பாருங்க. ஸோ ரொம்ப ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். என்ன கேள்வி கொடுத்துருக்காங்க, எக்ஸ் பிளஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர், ஒய் பிளஸ் இஜட் ஹோல் ஸ்கொயர், இஜட் பிளஸ் எக்ஸ் ஹோல் பவர் 4, ஓகே, ஸ்கொயர்டு கியூப் 4ன்னு கொடுத்துருக்காங்க. இதில் ஹச்எஃப் தானே கேள்வி கேட்டிருக்காங்க. ஹச்எஃப் இருந்தால் என்ன சொல்லியிருக்கேன், பேஸ் காமனாக இருக்குன்னு சொல்லியிருக்கேன். இங்கே எக்ஸ் பிளஸ் ஒய்ன்னு இருக்குது, அடுத்தது பார்த்தா ஒய் பிளஸ் இஜட்னு இருக்குது, காமனாக இல்லை. அடுத்தது பார்த்தா இஜட் பிளஸ் எக்ஸ்ன்னு இருக்குது, எதுவுமே காமனாக இல்லை பேஸு. அப்போ இதற்கான ஹச்எஃப் 1 தான். அவ்வளோதான், ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இந்த கொஸ்டின் பாருங்க, கொஞ்சம் நம்மளுக்கு ஒரு ஃபார்முலாவை நம்ம மாடிஃபை பண்ணணும். கவனிங்க. இரு எண்களின் மீப்போக்கா 2, அவற்றின் மீசிமா 154, அவ்விரு எண்களுக்கு இடையே உள்ள வேறுபாடு 8 எனில் அவற்றின் கூடுதல் என்ன அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி எல்சிஎம் ஹச்எஃப் வேல்யூ கொடுத்து வேறுபாடு கொடுத்து கூடுதல் கேட்டாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா ஒரு ஃபார்முலா நல்லா மைண்டில் வச்சுக்கணும். அதாவது a மைனஸ் பி, அதாவது எக்ஸ் மைனஸ் ஒய் ஹோல் ஸ்கொயரையும் எக்ஸ் பிளஸ் ஒய் ஹோல் ஸ்கொயரையும் வந்து ஆட் பண்ணியிருந்தா என்ன. இப்போ இங்கே ஃபர்ஸ்ட் ப்ளஸ் நோட் பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் ப்ளஸ் நோட் பண்ணுவாங்க, அடுத்ததில் வந்து மைனஸ் நோட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி இருக்கும் எக்ஸ் மைனஸ் ஒய். இதை நீங்கள் ஆட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத பார்த்து வச்சுருக்கணும். ஆட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இங்கே அதாவது x² ப்ளஸ் y² ப்ளஸ் 2xy இதை நோட் பண்ணியிருப்பீங்க. அதே போல் தான் இங்கேயும் x² ப்ளஸ் y² மைனஸ் 2xy அப்படிங்கிற நோட் பண்ணியிருப்பீங்க. ஓகேவா? ஸோ இதை நீங்கள் சிம்பிளை பண்ணீங்க அப்படின்னா மைனஸ் 2x ப்ளஸ் 2x கேன்சல் ஆயிரும். பேலன்ஸ் இருக்கு 2x² ப்ளஸ் y². இந்த ஒரு ஃபார்முலா, அதாவது ப்ளஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த 2 ஆஃப் x² ப்ளஸ் y² இது ஒரு கிடைச்சிருக்கும். அதே இது இதவே நீங்கள் மைனஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இடையில மைனஸ், ஓகேவா? அப்போ என்ன ஆகும், எக்ஸ் பிளஸ் ஒய் ஹோல் ஸ்கொயரும் மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் ஹோல் ஸ்கொயரும். அப்போ இதே ஃபார்முலாவில் x² ப்ளஸ் y² ப்ளஸ் 2xy, அதே போல் மைனஸ் போட்டு x² ப்ளஸ் y² மைனஸ் 2xy. இதில் இந்த மைனஸ் சமல் உள்ள மல்டிபிள் பண்ணீங்கன்னா என்ன ஆகும், x² ப்ளஸ் y² ப்ளஸ் 2xy மைனஸ் மைனஸ் x² மைனஸ் y² ப்ளஸ் மாறும் ப்ளஸ் 2xy. இதில் ப்ளஸ் xy ப்ளஸ் x² மைனஸ் x² ப்ளஸ் y² மைனஸ் y² கேன்சல் ஆயிரும். ரிமைன் இருக்க பார்த்தீங்க அப்படின்னா 4xy அப்படிங்கிறது தான் இதற்கான வேல்யூ. இப்போ நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காண்டி நான் இந்த வேல்யூ சொல்லியிருந்தேன். நீங்கள் இந்த மாதிரி கொஸ்டினுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா டைரெக்டாக இங்கே நீங்கள் மைனஸ் போட்டுட்டு டைரெக்டாக இங்கே மைனஸ் போட்டுட்டு இங்கே 4xyங்கிறதே போட்டுடலாம். அப்போ அந்த ஃபார்முலாவை மாடிஃபை பண்ண இந்த ஒரு ஃபார்முலாவை நீங்கள் மைண்டில் வச்சுருக்கணும். ஓகேவா? அது பண்ணியிருந்தீங்க அப்படின்னா தான் ஈஸியாக குயிக்காக அவங்க கேட்டிருக்கிறதுக்கான ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். இப்போ வேல்யூஸ் பாருங்கள். நம்ம இன்னொரு ஒரு ஃபார்முலா நோட் பண்ணியிருப்போம். 2 எண்களோட பெருக்குத்தொகை எல்சிஎம் இன்ட்டு ஹச்எஃப் அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம்ல. அப்போ எல்சிஎம் ஹச்எஃப் கொடுத்துருந்தாங்கன்னா எல்சிஎம் வேல்யூ 154 இன்ட்டு ஹச்எஃப் வேல்யூ 2. இதை மல்டிபிள் பண்ணுங்க, நம்மளுக்கு 308 அப்படின்னு கிடைக்கும். இதுதான் XYயோட வேல்யூ. அப்போ நமக்கு தேவையான XYயோட வேல்யூ இங்கே கிடைச்சிருச்சா, இதை தான் நம்ம அப்ளை பண்ணணும். இப்போ எக்ஸ் பிளஸ் ஒய் இதுதான் வந்து கேள்வியாக கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ எக்ஸ் பிளஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒய், இது வந்து 2 எண்களோட வித்தியாசம் தானே, 8ன்னு கொடுத்துருக்காங்களா. அப்போ 8 ஸ்கொயர் பண்ணிட வேண்டியதா. 8 ஸ்கொயர் பண்ணா 64 ஈக்குவல் டு 4 இன்ட்டு 4 இங்கே ஃபார்முலாவில் வரும். அடுத்து XY தான் நம்ம 308ன்னு பார்த்துருக்கோம். அந்த 308 நம்ம இங்கே மைனஸ் மல்டிபிள் பண்ணிடணும்.
இப்போ 4 × 308 பாருங்க 32க்கு 2 பேலன்ஸ் 3 அடுத்தது இங்கே 3 அப்படியே வரும் 12ன்னு இருக்கும் ஓகே. இப்போ -64 இந்த சைடு போகும்போது +64 மாறும். இங்கே x + y ஹோல் ஸ்கொயர்ங்கிறது அப்படியே தான் இருக்கும். அப்போ x + y ஹோல் ஸ்கொயரோட வேல்யூ என்ன? இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க 6 இது 9 பேலன்ஸ் 12 ஓகே 1296. இது ஆக்சுவலாக வந்து ரெண்டு எண்களோட கூடுதலான கேட்டிருக்காங்க. டைரெக்டாக இங்கே நம்ம ஸ்கொயரை கேன்சல் பண்ணுறதுக்கு இதை ரூட் எடுத்தோம் அப்படின்னாவே போதும். இப்போ இந்த ரூட் பெரிய வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஷார்ட்கட் சொல்லியிருக்கு 1296ன்னு எடுத்துக்கோங்க. லாஸ்ட்ல 6ன்னு எப்போ முடியும்? ஒன்று 4 ஸ்கொயர் பண்ணால் 16ன்னு கிடைக்கும், அல்லது 6 ஸ்கொயர் பண்ணால் 36ன்னு கிடைக்கும். புரிஞ்சுங்களா? இப்போ நீங்க இந்த நம்பரை கேன்சல் பண்ணிருங்க. மீதி இருக்க 12க்குள்ள என்ன ஸ்கொயர் நம்பர் இருக்கு? 3ஓட ஸ்கொயர் வேல்யூ 9ன்னு இருக்கு. அப்ப இந்த 3 மட்டும் எடுத்து ஒன்னு 34 இருக்கலாம் அல்லது 36 இருக்கலாம், 34 ஸ்கொயரா இருக்கலாம் அல்லது 36 ஸ்கொயரா இருக்கலாம். இதை நீங்க ஆப்ஷனை கவனிங்க. 34 36 ரெண்டுமே இருந்ததுன்னா நம்ம யோசிக்கலாம். 36 மட்டும் தானே இருக்கு, அப்போ 36 தான் அதற்கான ஆன்சர். புரிஞ்சுக்கலாம்? நான் உங்களுக்கு அந்த ஃபார்முலாவில் என்ன மாடிஃபை வரும் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணால கொஞ்சம் டைம் எடுத்திருக்கோம். நீங்கள் கரெக்டாக புரிஞ்சு வச்சிங்கன்னா இந்த ஃபார்முலா மைண்டில் வச்சுருங்க. கண்டிப்பாக சிம்பிளிஃபிகேஷன்லையும் உங்களுக்கு இந்த ஃபார்முலா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்த்த செகண்ட் ஆன்சர் கண்டுபிடிக்கிற அளவுக்கு கொஸ்டின்ஸ்லாம் இருக்கும். ஸோ ரெண்டாவது நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். ஸோ இந்த பார்ட்டோட லாஸ்ட் கொஸ்டின் கவனிங்க. கொடுக்கப்பட்ட ஈரு எண்களின் கூடுதல் மதிப்பு 45 ஆகும் மற்றும் இவ்விரு எண்களின் வித்தியாசமானது கூடுதல் மதிப்பின் 1/9 மடங்கு எனில் இவ்விரு எண்களின் மீப்போமா என்ன அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நல்லா கவனிங்க. ரெண்டு எண்களோட கூடுதல் கொடுத்துருக்காங்களா? அப்போ x + y இதோட மதிப்பு 45. அடுத்தது இவ்விரு எண்களின் வித்தியாசமானது கூடுதல் மதிப்பின் 1/9 மடங்கு. அப்போ கூடுதல் வித்தியாசம்ங்கிறது x - y தான். இது வந்து எதோட கூடுதல் மதிப்பு? இந்த கூடுதல் மதிப்பு 45ல இந்த 45ல 1/9 சொல்லியிருக்காங்க. அழகா நீங்க அடிச்சு கொடுத்தலாம் 5ன்னு கிடைக்கும். அப்போ x - y வேல்யூ 5. இப்போ நம்ம எல்சிஎம் கேள்வி கேட்டிருக்கனால ஃபர்ஸ்ட் அந்த xy என்ன அப்படிங்கிறத ஈஸியா இதுல இருந்து கண்டுபிடிச்சலாம். எப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க எல்லாமே பிளஸ் டேம் தான் மைனஸ் டேம் தான். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா பிளஸ் ஒய் மைனஸ் ஒயும் கேன்சல் ஆயிடும். மீதி இருக்கிறது இங்கேயும் பிளஸ் தானே இது. அப்போ 2x ஓட வேல்யூ இங்க 50ன்னு இருக்கும். அப்ப x ஓட வேல்யூ என்ன? x ஓட வேல்யூ 25. ஓகேவா? இப்போ நல்லா கவனிங்க. ஒரே ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். ரெண்டு எண்களோட வித்தியாசம் என்ன கிடைக்கணும்? 5ன்னு தானே கிடைக்கணும். அதோட கூடுதல் 45 தானே கிடைக்கணும். இப்போ இன்னொரு ஒய்ங்கிறத பாருங்க 20ன்னு வச்சா தான் கூட்டினா 45 கிடைக்குது, கழிச்சா 5 கிடைக்குது. அப்ப ரெண்டு நம்பரையும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இந்த ரெண்டு நம்பருக்கான எல்சிஎம் தான் அவங்க கேட்குறாங்க. இதான கேள்வி. அப்போ எல்சிஎம் வேல்யூ என்ன வரும்? கண்டிப்பா 100 அப்படிங்கிறதா இருக்கும். எல்சிஎம் வேல்யூ என்ன? 100. ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுக்கலாம்? ஸோ எந்த அளவுக்கு யோசிக்கிற அளவுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஈஸியாக நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. என்னோட ஒவ்வொரு சம்முமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது பேசிக்கே தெரியலன்னா கூட வீடியோ ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா தெளிவாக பார்த்தாலும் ஷார்ட்கட்டும் புரிஞ்சுக்கலாம், கான்செப்டும் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கலாம். ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.